தேவன் இந்த பூமியிலே நீங்கள் பெற வேண்டிய சகலவற்றையும் தேவன் காலத்தினிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதன் பேர் ஆமென் சொல்றீங்க. தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலவற்றையும் நீங்கள் பெறக்கூடிய எல்லாவற்றையும் இந்த கோளிலே தேவன் காலத்தினிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். எல்லாரும் காலத்தினிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். சத்தம் சொல்ல காலத்தினிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுக்கான சகலவற்றையும் காலத்தினிடமிருந்தே, அதாவது சரியான நேரத்திலேயே சகலவற்றையும் பெறுகிறீர்கள், பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள், பெறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. டைம் சகலமும் அங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட், தேவனும் உங்களுடைய ஜபத்திற்கான பதிலாக சரியான அந்த காலத்திற்காகவே, நேரத்திற்காகவே, அந்த வேலைக்காகவே காத்திருக்கிறார். He is also waiting for the right time to give that. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீரியஸ் ஆயிட்டீங்க? ஆமென். ஆமாமா இல்லையா? இப்போ நீங்க புரிஞ்சுக்குவீங்க பாருங்க. தேவன் சகலவற்றையும் காலத்திடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கான சகலவற்றையும் நிச்சயமாய் பெறுவீர்கள். ஆன் தட் டைம், அந்த டைம்ல உங்கள் ஜெபத்திற்கான பதிலாக God also waiting for the right time to come. அது வரணும்னு அவரே காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நீங்களும் நானும் இப்போது நம்பிக்கையற்ற நிலைமையில இல்லை. நாமும் தேவனை போலவே அந்த சரியான நேரத்திற்காகவே காத்து கொண்டும் அதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, I am waiting for the right time. சொல்லுங்க, நான் அந்த சரியான இயேசுவை போய் அற்புதம் செய்யுங்கன்னா, நோ, என் வேலை இன்னும் வரவில்லை, என் டைம் இன்னும் வரவில்லை. சொல்லுங்க, டைம். டைம் இட்ஸ் a very very important. உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். யூ ஆர் வெயிட்டிங். சரி, இப்பொழுது நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இல்லை. ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தால் கூட காலம் உங்களுக்கு தீர்வாக, பதிலாக, விடையாக, மருந்தாக தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யும். யூ டோன்ட் வரி. நீங்கள் நம்பிக்கை இழக்கவே தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சோ, எல்லாம் பிரிஞ்சு போச்சோ, எல்லாம் மூட்டை கட்டியாச்சோ, லைஃபே முடிஞ்சு போச்சு. சி, ரைட் டைம் வரும். ஒரு சரியான காலம் வந்து உங்கள் ஜீவனை உயிர்ப்பிக்கும், உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். ஏனென்றால் அந்த காலமே பதிலாக இருக்கிறது. காலத்தை அவர் தீர்வாக பார்க்கிறார், காலத்தை அவர் விடையாக பார்க்கிறார், காலத்தை அவர் மருந்தாக பார்க்கிறார். சரி, யோசித்து பாருங்க. சில விஷயங்கள்லாம் காலத்தால் சரி பண்ணப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் காலத்தால் சரி பண்ணப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நொடியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஏதோ ஒன்றை காலத்தினிடத்திலிருந்து பெரும்படியாகவே தேவனால் தீர்மானிக்கப்பட்டு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ நீங்கள் ஒரு நிமிஷத்திலே ஒன்றை பெறுவீர்கள். ஓ, சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு நிமிஷம், ஒரு நொடியிலே ஒன்று நடக்கும், ஒரு நிமிஷத்துல ஒன்று நடக்கும், ஒரு மணி நேரத்துல ஒன்று நடக்கும், ஒரு வாரத்துல, ஒரு மாதத்திலே, ஒரு வருடத்திலே ஏதோ ஒன்று சில உங்களிடத்துல வந்து சேரும்படியாக தேவன் காலத்தில் ஒப்படைத்திருக்கிறார். சகலவற்றையும் நீங்கள் காலத்தின் இடத்திலிருந்து பெறும்படியாக தேவனால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனும் அந்த காலத்திற்காக காத்திருக்கிறார், நீங்களும் அந்த காலத்திற்காக காத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக காலத்தினிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட சகலவற்றையும் நிச்சயமாய் பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிச்சயமாய் பெறுவேன். சகலம் எனக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அப்படி தீர்மானித்திருக்கிறார். காலம் உங்களுக்காக ஏதோ ஒன்றை கொண்டு வந்து தரும்படியாக அது உங்களிடத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
காலம் உங்களுக்கு ஏதோ ஒன்றை உங்களிடம் கொண்டு வந்து தரும்படியாக உங்களிடத்தில் வருகிறது. ஆகவே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். இப்போது நீங்கள் யூ ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் காட், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு கம். நீங்களும் நானும் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் நானும் அந்த காலத்திற்காக காத்திருக்கிறோம். பிகாஸ் ஏனென்றால் காலத்திற்காகவே நாம் காத்திருக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களிடம் வந்து சேரும்படியாக அந்த சரியான நேரத்திற்காக காலத்திற்காக அந்த காலமும் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் காத்திருக்கிறோம், காலமும் காத்திருக்கிறது. அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, காலம் இப்பொழுது என்னத்தை டிமாண்ட் பண்ணுது? ஒன்று டிமாண்ட் பண்ணுது. நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மீக சரீர பிரகாரமான வளர்ச்சியை, தேர்ச்சியை, முதிர்ச்சியை அது டிமாண்ட் பண்ணுது. இப்பொழுது காலம் நம்முடைய வளர்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறது. காலம் இப்பொழுது நம்முடைய தேர்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறது. காலம் இப்பொழுது நம்முடைய முதிர்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறது. சரி, இங்கே பலதரப்பட்ட காலத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். 50, 52, 40, 20, சரியா புரியுது உங்களுக்கு? 45. ஓகே, காலத்தை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. See, it's very very important. Sometimes நாம் என்ன நினைக்கிறோம்? என் காலத்தில் நான் இதை பெறவில்லைன்னு நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? பெறவில்லைன்னு நினைக்கிறோம். ஆமென். அப்போ நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நிறைய குறைகளை பேச ஆரம்பிச்சிடும், நிறைய குற்றங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நிறையா காரணங்களை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். See, காலம் நம்மிடத்திலே தேவன் ஒப்படைத்த சகலவற்றையும் கொண்டு வந்து தரும்படியாக அது நம்மிடத்தில் டிமாண்ட் பண்ணுற காரியம். நம்முடைய ஆவியில் வளர்ச்சி, நம்முடைய ஆத்மாவில் வளர்ச்சி, நம்முடைய சரீரத்தில் வளர்ச்சியை அது எதிர்பார்க்கிறது. சொல்லுங்க வளர்ச்சி, சொல்லுங்க வளர்ச்சி, சத்தமாக சொல்லுங்க வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி. இவைகள் இல்லாத பட்சத்தில் காலம் எந்த ஒன்றையும் நம்மிடத்தில் ஒப்படைக்க முடியாது. நாம நினைக்கிறோம் கடவுள் வந்து சில ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு, சில இதை கொடுக்க கூடாது நினைச்சிருக்கிறாரு. இல்லை, இவருக்கு அது கிடைக்குதுன்னா நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஆமென். இந்த பூமியில் இருக்கிற உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த உயர்ந்த இடத்துல ஒரு நபர் இருக்க முடியும் என்றால் என்னாலையும் இருக்க முடியும், எனக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் அவர் போய் அதை பெற்றுக் கொண்டு விட்டால் நான் இன்னும் பெறவில்லை என்பது என்னத்தை காண்பிக்கிறது? நான் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது, தேர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது, முதிர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது. காலம் நம்மிடத்துல டிமாண்ட் பண்றது வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி. அதனால தான் காலம்ன்ற இடத்துலலாம் ஞானம் ஞானம் ஞானம்ன்ற வார்த்தை அடிக்கடி வரதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ திஸ் பிரின்சிபிள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது வளர்ச்சி நின்று விட ஆரம்பிக்கிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது வளர்ச்சி நின்று விடுகிறது. வளர்ச்சி நின்று விடும்போது மாறுதல் நின்று விடுகிறது. ஆமென். மாறுதல் நின்று விடும்போது முன்னேற்றம் நின்று விடுகிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னேற்றம் நின்று விடும்போது உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தின் நிறைவேறுதல் நின்று விட ஆரம்பிக்கிறது, அல்லது அது காலதாமதமாக ஆரம்பிக்கிறது. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தின் நிறைவேறுதல் நின்று விடுகிறதோ அல்லது காலதாமதமாகிறதோ, எப்பொழுது உங்கள் வாழ்க்கை நோக்கத்தின் நிறைவேறுதல் காலதாமதமாகிறதோ அப்பொழுது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் சந்ததிகளினுடைய வருங்கால தலைமுறைகளினுடைய எதிர்காலத்தை திருடி போட்ட, கேள்விக்குறியாக்கின ஒரு மோசமான தவறான நபராக நீங்கள் ஆகிறீர்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலம் நீங்கள் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. நீங்கள் வளராத பட்சத்தில் காலம் ஒன்றை தர முடியாது. நீங்கள் வளர்ச்சி அடையாமல், தேர்ச்சி அடையாமல், முதிர்ச்சி அடையாமல் உங்களிடத்திலே தேவன் ஒப்படைத்த காரியங்களை உங்களிடத்தில் கொடுக்க முடியாது. ஆகவே வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரின்சிபிள், you have to learn, you have to dedicate yourself for learning
கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உங்களை செலுத்த வேண்டும். பிகாஸ் கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது, நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பது, என்றைக்கு கற்றுக்கொள்ளுதலை நிறுத்தினீர்களோ அந்த இடத்திலேயே நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது வளர்ச்சி நின்று விடுகிறது. நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பலாம், ஆனால் அது கற்றுக்கொள்ளுதலில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வளர்ச்சி வராது. வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் மாறுதல் வராது. மாறுதல் இல்லாத பட்சத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையுடைய நோக்கத்தின் நிறைவேறுதல் நின்றுவிடும். உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேறுதல் நின்று விடும்போது நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேறுதல் நின்று விட்டது நினைக்கலாம். இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தின் நிறைவேறுதலை நிறுத்தி விடும் போது நீங்கள் உங்கள் பின்வரும் சந்ததிகள், உங்களுடைய தலைமையினுடைய எதிர்காலத்தின் நோக்கங்களை திருடி போட்ட மோசமான நபராக மாறுகிறீர்கள். எக்ஸாம்பிள் காயின், எக்ஸாம்பிள் ஆபேல். காயின் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தின் நிறைவேறுதலை அவன் தவறாக்கின போது அவனுடைய சந்ததிகள் பாதிக்கப்பட்டார்கள், தலைமுறைகள் பாதிக்கப்பட்டார்கள். சவுல் எக்ஸாம்பிள் சவுல் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. எல்லா நெகட்டிவ் ரோலை எடுத்துங்க. எல்லா நெகட்டிவ் ரோல் என்னத்தை காண்பிக்கிறது? அவர்கள் தங்கள் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நிறைவேறுதலை நிறுத்திவிட்டார்கள். நிறுத்திவிட்டபடினால் தேவன் அந்த சந்ததிகள் தலைமுறைகளினுடைய சகல வரலாறையும் கர்த்தர் க்ளோஸ் பண்றார். ஆமென். கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது, எல்லாம் சொல்ல, கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது வளர்ச்சி நின்று விடுகிறது. வளர்ச்சி நின்று விடும்போது மாறுதல் நின்று விடுகிறது. நீங்கள் மாற விரும்பலாம், பட் வளர்ச்சி இல்லாமல் மாற முடியாது. வளர்ச்சி வேண்டுமென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேணும். இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆவி ஆத்மா சரீரத்தில் சற்று நீளமாகிறீர்கள், சற்று உயரமாகிறீர்கள், சற்று ஆழமாகிறீர்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நான் வளர்கிறேனே மம்மி. ஆமென். இல்லை அப்படின்னா என்னது? போன்விட்டாவா? அது என்னது? பூஸ்ட். சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஆமென். நான் சொல்றேன், லேர்னிங் இஸ் a secret of our energy. ஆமென். ஹalleluya. ஆமென். நாம் கற்றுக்கொள்ளும் போது வளர ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எப்போது வளர்ந்தீர்கள்? எப்போது உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்தினீர்கள்? எப்போது நீங்கள் புஸ்தகத்தை மூடி வைத்தீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வளர்ச்சி நின்று விட்டது. எப்பொழுது நீங்கள் கேட்பதை நிறுத்தினீர்களோ அப்பொழுது உங்களுடைய வளர்ச்சி நின்றது. எப்போது நீங்கள் பார்ப்பதை நிறுத்தினீர்களோ, எப்பொழுது நீங்கள் சில காரியங்களுக்கு உங்களை செலுத்தாமல் போனீர்களோ அப்பொழுதே நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்திவிட்டீர்கள். உங்களுடைய வளர்ச்சி நின்று விடும்போது மாறுதல் நின்று விடுகிறது. மாற்றம் மிகப்பெரிய ஆசை, ஆனால் மாற்றம் சாத்தியமில்லாமல் போகிறது. கற்றுக்கொள்ளுதல் நின்று விடும்போது, மாற்றம் நின்று விடும்போது நான் சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் நின்று விடும். முன்னேற்றத்திற்கு தடை நீங்கள் இன்னும் மாறாமல் இருப்பது. முன்னேற்றத்திற்கு தடை இன்னும் நீங்கள் மாறாமல் இருப்பது. நீங்கள் மாறாமல் இருப்பதற்கு தடை நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய முன்னேற்றம் தடையாகும் போது உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தின் நிறைவேறுதல் தடையாகிறது. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தின் நிறைவேறுதல் நின்று விடும்போது நாம் மிகப்பெரிய ஜெனரேஷனல் மிகப்பெரிய சந்ததிகளின் தலைமுறைகளின் எதிர்காலத்தை திருடி போட்ட மோசமான நபராய் மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா மூச்சு விட்டு நேராக உட்காருங்க பாப்போம். ஆமென். ஸ்ட்ராங்காக போகிறோம். ஆமென். ஹalleluya. டைம் சொல்லுங்க. டைம் இதுக்குள்ளே நிறையா பார்க்க போகிறோம். காலமும் தேவனுடைய சிந்தையும் காலத்தின் கோட்பாடுகள். நாம் ஒரு நித்தியத்திலிருந்து ஒரு காலத்திற்குள் வந்திருக்கிறோம். ஒரு காலத்திற்குள் இருந்து நித்தியத்திற்குள் போக போகிறோம். மிகப்பெரிய ட்ராவல். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலமும் அதன் அளவும், காலமும் அதனுடைய பொதுவான தன்மையும், பயனுள்ள தன்மையும், காலமும் அதன் செலவும், நிறைய காலத்தை நேரத்தை எப்படி பணத்தை போல செலவிடுவது, காலத்தை செலவிட வேண்டிய காரியங்கள் என்ன, காலத்தினுடைய பயன், காலத்தையும் நேரத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட காலமும் ஞானம் வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க காலம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பிரசங்கி 3:1-15 பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். காலம் காலம் சொல்லுங்க. காலம் 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 சொல்லுங்க பார்ப்போம். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், அழுக ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். காலம் சொல்லுங்க. காலம் புரியுதா? இப்போ எல்லாம் அங்கே டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அக்கௌண்ட்ல இல்லை, டைம்ல டெபாசிட்ல இருக்குது. ஓ லார்ட். ஆமென். ஹalleluya.